ஃபர்ஸ்ட் பவுட் இவர் வந்து உள்ளுக்குள்ள போறாரு. ரெஸ்லிங்கோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இவர் உள்ள போறாரு, தோத்துறாரு. அங்க சுத்தி இருக்கிற கிரவுட் எல்லாமே இவர் பூ பண்ணுது, அதாவது தொடாவலமா திட்டுறாங்க. ராக் எங்களுக்கு வேணாம், ராக்கி எங்களுக்கு வேணாம் அப்படி அழுதுகிட்டே அந்த ஸ்டேடியம் விட்டு வெளியே போறாரு. வெளியே போன ராக் இருந்துகிட்டு மறுபடியும் இந்த வலிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இதுக்கு மேல நம்ம தோக்குறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன வேணாலும் இருந்துக்கோ, நான் உன்னை விட பெட்டரா ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ராக் வந்து ஒர்க் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பயங்கரமா எடுக்கிறாரு. உடம்ப வேற லெவல்ல ரெடி பண்றாரு, பயங்கரமான ஆட்டிடியூட மாத்திக்கிறாரு. ராக் வந்து தன்னோட பாடி லாங்குவேஜ் மாத்திக்கிறாரு, தன்னோட ஆட்டிடியூட மாத்திக்கிறாரு. தன்னை பார்த்தாலே 4 பேர் தள்ளி போகணுங்கிற அளவுக்கு உடம்ப ரெடி பண்றாரு. ரெடி பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. அடுத்த 8 வருஷத்துக்கு ரெஸ்லிங்ல ராக் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இதையும் மீறி இன்னொரு ஒரு சாப்டர் இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு ஹாலிவுட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. ஹாலிவுட்டுக்குள்ள என்டர் ஆகிற ராக் இருந்துகிட்டு சின்ன சின்ன ரோலா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பிரான்ச்சைஸ் ஆஃப் மூவிஸ்ல ராக் வந்ததுக்கு அப்புறம் படத்தோட கலெக்ஷனே வேற மாதிரி மாறிடுச்சு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸுக்கு பால் வாக்கருக்கு அப்புறம் வந்து வாழ்க்கை கொடுத்த ஒரு ஆள் வந்து ராக் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு ஒரு பயங்கரமான பேர் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு உலகத்திலே அதிகமான சம்பளம் வாங்குற நடிகனா வந்து ராக் மாறி இருக்காரு.